ஆசமான ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று போடுறேன். எப்படின்னு சன்ரைஸ் தெரியுதுங்களா? அந்த சன்ரைஸோட ஆசமான டைம் லேப்ஸ் உங்களுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஓகே, பீஸ்ஃபுல்லாக 1 மணி நேரம் உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் கிளம்பி முதுமலை போயிடலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. போக போக கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கூல் பசங்க கேங்கு வந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய செல்ஃப் டைமையும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஃபால்ஸ் நல்லா இருக்குது, விசிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபேமிலியோட பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சேஃப்டியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சேஃப்டியாக இருக்குது ஃபால்ஸ். நல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், டஸ்ட்பின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. குரங்கு தொல்லை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. வண்டியெலாம் பார்க் பண்ணிட்டு போகும்போது வண்டியில் எதுவுமே வைக்காதீங்க. பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ராப் போட்டிருக்கோம்ல, பரவாயில்லன்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப டேலண்டடாக இருக்குதுங்க குரங்குங்க. அதனால தான் நான் பஞ்சி ரோப் போட்டு கட்டினதை கூட ரிமூவ் பண்ணி சுமந்துட்டு போனேன். ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஹாவ் அ குட் டைம். 118 கிலோமீட்டர்ஸ் பொலுமலைக்கு இருக்குது. இன்னும் நம்ம இப்போது கரெக்டாக 12 கிளம்பியிருக்கோம். எனக்கு வந்து ஈவினிங் சன்செட் வந்து பொலுமலையில் பார்க்கணுன்னு ஆசை. அதுதான் பிளான். ஆக்சுவலாக 4:30 பொலுமலையில் இருக்கிற மாதிரி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வெயிலெல்லாம் பொலுமலைக்கு போனால் காஞ்சிருவோம். அது வந்து ஃபோர்ட். ஆக்சுவலாக அந்த காலத்தில் மேலேருந்து கண்காணிக்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து அப்புறமா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் வெளியே போன பிறகு அந்த ஃபோட்டோ யாருமே மெயின்டைன் பண்ணாமல், கவர்மெண்ட்டும் டேக் ஓவர் பண்ணாமல் அது ஒரு மாதிரி நிலைமைக்கு ஆகிடுச்சு. எதுவுமே இல்லை இப்போ அந்த ஃபோட்டோவில். நான் பார்த்த ஃபோட்டோஸ் வரைக்கும், நான் படித்த வரைக்கும் அந்த ஃபோட்டோட அடையாளமே இல்லை. ஜஸ்ட் அந்த மவுண்டெயின் நல்லாயிருக்கு. அண்ட் அதுக்கு போகிறதுக்கு வந்து சிமெண்ட் ரோட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். நல்ல ஒரு பீக் மான்சூனில் போனால் அல்டிமேட்டாக இருக்கும் பொலுமலை. எனக்கு தெரிஞ்சு இப்போயும் நல்லா தான் இருக்கும். லெட்ஸ் சி. எனக்கு ஆக்சுவலாக 2 பிளான். ஈவினிங்கும் பொலுமலை பார்க்கணும், திருப்பி காலையில் ஏஞ்சி வந்து பொலுமலை பார்க்கணும். அந்த பொலுமலையிலையும் கீழேருந்து அந்த டோக்கன் வாங்குகிற இடத்துலேருந்து கொஞ்சம் ஆஃப் ரோட் தான் போல் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. மழை பெய்கிற டைமில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. பைக்கு போயிடும், கார் வந்து 4x4 இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். நான் ஏடிஎம் வேலை செய்தா? சென்னை. உள்ள 2 ஸ்னீக்கர்ஸ் பார்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டால் அப்பப்போ சாப்பிட்னே போகலாம். ஆனால் நான் அதே வேலையாக சாப்பிட்னே இருப்பேனே. சூப்பர் மார்க்கெட் சூப்பரு. ஓகே, ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. அந்த ஸ்வீட் உள்ளே போனாலே பசியே போயிடுது. இங்கே கொஞ்சம் தூரம் போனால் இப்போ ஹைவே வரும் நம்மளுக்கு. நான் ஃபுல் பண்ணுங்கண்ணா. கட் ஆஃப் ஆகிற வரைக்கும் போதும். பசிக்கு சாப்பாடு சாப்பிடாம இதை சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ தான் டேங்க் ஃபுல் பண்ணேன். லைட்டாக செயின் படிச்சுட்டு நீங்கள் எந்த கிளம்பணும். வெயில் செம்மையாக அடிக்குது.
ஓகே யூஆர் ரெடி நவ். ஏன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப வெயில் அடிச்சுது, கண்ணை கூட பார்க்க முடியாத அளவுக்கு, கண்ணை கூசுற அளவுக்கு வெயில் அடிச்சுது. ஆனால் இனிமேல் எனக்கு தெரிஞ்ச அந்த பிரச்சனை இருக்காது. நல்லா க்ளவுட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போன்னு பார்த்து தூடுது, ஸ்கை நல்லா தானே இருக்குது, எதுக்கு தூடுது? இப்போ அதெல்லாம் பாருங்கள், மழை ரொம்ப நேரமாக இதான் நடக்குது. மழை வந்து நம்மளை சேஸ் பண்ணுது. ஆஹா வந்துட்டாரியா சூரிய பகவான். இவ்வளோ நேரம் மைல்டாக இருந்த மாதிரி இருக்கலாம்ல ப்ளீஸ். ஏன் அது என்னது, அந்த மலை மேலே தண்ணியா இல்லை மலையோட கலரே அப்படி தான் இருக்கா? ஓ ரோடை பாருங்கள், இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க ஹேண்டல்லே ஓட்ட தோணும்? தண்ணி தாங்க அது வருது பாருங்கள் தண்ணி. ஐயோ இப்போ நான் அந்த மலையை பார்த்து பாருங்கள், இப்போ நான் அந்த மலையை பார்த்துட்டு இங்கே பார்க்காம இருந்தேன்னா போய் விட வேண்டியது தான். திருப்பி அதே பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்கா, ஆனால் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் காலியாக இருக்குது. ரெயின் நம்மளை சேஸ் பண்ணுது. நைஸ், நல்லா இருக்குது நேச்சர் கூட விளாட்றது. இங்கே பாருங்கள் வியூவை, அதுல ஒரு கோயில் விநாயகரா பா. மழை டைமில் இன்னும் ஆசமாக இருக்கும் போலையே. அந்த பக்கமும் இருக்குது தெரியுதா? வந்துட்டோம் கிட்டத்தட்ட பொலுமலைக்கு. இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச பொலுமலை கிட்ட ரூம்ஸ் எல்லாம் இல்லை போல். நம்ம இங்கே ஏதாவது கொஞ்சம் தூரத்தில் மேக்னம்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்டே கேட்டுட்டு பொலுமலை கிட்டே எதுவும் இல்லை அப்படின்னா இங்கேயே எடுத்துக்க வேண்டியது தான். சரி ஓகே, நான் அந்த ரூமுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். ரூமுக்கு வந்துட்டேன். என்னோடய பிளான் வந்து ஈவினிங்கும் பொலுமலை விசிட் பண்ணுற மாதிரி அண்ட் மார்னிங் சன்ரைஸும் போய் பார்க்குற மாதிரி பிளான் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பட் ஆசைப்பட்டுட்டேன், சரின்னு சொல்லிட்டு இங்கேயே ரூம் எடுத்துட்டேன். அது முன்னாடியே தெரிஞ்சது, நல்ல வேலை. இல்லைனா வந்து அதுவும் தெரியாமல் அங்கே போய் தவிச்சிருப்பேன். குட்டி ரூம் தான், சிங்கிள் பர்சன் சொல்லிட்டு ஏசி ரூம் வாங்கிட்டேன். சார்ஜ் ஏறிட்டு இருக்கு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் அங்கே காய் போட்டாச்சு பர்ஃபெக்டாக. அப்போ இப்போ பொலுமலை பார்த்துட்டு வர போகிறேன். அகெயின் மார்னிங் வந்து நம்ம சன்ரைஸ்க்கு போகிறோம். ஏ லெட்ஸ் கோ. எனக்கு ஆர்வமாக இருக்குது. இருக்கிற டயர்டில் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டேன், ரூம்லேயே படுத்து தூங்கிடலாமா, அதான் நாளைக்கு காலைல போகலாம்ல, அப்படியே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஒரு செகண்டு. ஆனால் வேணாம், நம்ம இப்போ போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கே பீஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நானே என்னை சமாதானப்படுத்திட்டு ஏஞ்சி கிளம்பிட்டேன். தேர் இஸ் பொலுமலை, வந்துட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. சூப்பராக இருக்குது இங்கே ரைட் பண்ணுறது. வாட் எ வியூ. வாவ், நைஸ் மெஜஸ்டிக் வியூ. என்னடா இங்க எத்தனை டோக்கன்ரா வாங்கணும்? இத்தனை பேர் கொடுக்குறீங்க? சில்லறை இருக்கா? ஜிபே இருக்கா? சூப்பர்ரா. நாளைக்கு காலங்கத்தாலும் திருப்பி வருவேன். மேலே வாங்குவாங்களா? ஸ்டாண்டு போட்டேன்னு நினச்சி வண்டியை கீழே போட்டேன். சே, ஆஹா என்ன மாதிரி வியூ. அந்த பனிக்கு தண்ணி வலியுதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் ட்ராப்லெட்ஸ். சூப்பராக இருக்குது ஈவினிங் டைமில் வெயில் இல்லாமல். வா,
சன்செட்டு இந்த பக்கமா? ஏதோ கோயில் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அங்கே பாருங்க டாப் வியூ தெரியுதா? இன்னும் டாப்பில் போகும்னு நினைக்கிறேன். ஐயோ ஸ்டீப்புங்க, ஃபுல் ஸ்டீப்பு. இங்கே பாருங்க ஸ்கூட்டரில் வராரு. லோக்கல்ஸ் ஈஸியாக வராங்க. லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க, பரவாயில்ல. தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு அட்வென்ச்சர் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் டூ. அப்பாடா பார்க்கிங் கேட்க வந்துட்டோம். ஆஹா அந்த வியூ எலிவேஷனை பாருங்கள் கொஞ்சம். தேங்க்ஸ்ண்ணா. காலையில் வரலாம்ல? விடிய காலையில் வரலாம்ல? விடிய காலையில் வரக்கூடாது. எத்தனை மணிக்கு அலோடு? 6 மணிக்கு மேலே அலோடு இல்லை இங்கே. இல்லை நாளைக்கு விடிய காலையில் வரலாமான்னு கேட்குறேன். இப்போ போயிட்டு வந்துடுவேன், ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வரலாமா? ஆனால் மேலே இருக்கக்கூடாது. புரியுது. பியோர் ஆஃப் ரோட். இங்கேருந்து சிமெண்ட் ரோடு கரெக்ட். க்ரௌடு இருந்துச்சுன்றாங்க ஒரு வேளை. ஐயோ ஐயோ சரியான ஸ்டீப்பு. தப்பி தவறி ஏதாவது ஆச்சுன்னா காலி. பாருங்க ஸ்டீப்பை. நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளே பாருங்கள் எலிவேஷன் எவ்வளோ ஏறி இருக்குன்னு. ஆஹா வாட் ஏ வியூ. காலையில் வந்தால் ஆசமாக இருக்குமே. ஒன்றுமே தெரிலங்க, ஃபுல்லாக ஃபாக் கவர்டில் இருக்குது. இந்த நவம்பர் டிசம்பர் கூட கிடையாது. ஆனால் பாருங்கள் ஃபாகை பாருங்கள், ஃபுல் கவர்ட், ஒன்றுமே தெரில. அப்பா சில்னஸ். சடனாக ஒரு சில்னஸ்ஸு. ஐயோ தெய்வமே பஞ்சர் ஆகாமல் காப்பாற்று. தெய்வமே இங்கேயே தங்க வேண்டியது தான். அப்புறம் கேம்ப்பு கூட இல்லை, குளிர்லேயே தங்க வேண்டியது தான். நம்ம போவோம் இது மேலேயும். நம்மளது ஏன் ஏறாது? அவ்வளோதான். Bolumalai, finally. எதுக்கும் கியரில் போட்டு வைப்போம். என்ன காற்று. வண்டியை பாருங்கள், எட்டியாச்சு கடைசியில் மேலே தூக்கிட்டு வந்து. ஃபைனலி பொலுமலை ஃபோர்ட் வந்துட்டோம். லிட்டரலி யாருமே இல்லை, சம பயமாக இருக்குது. 2 வண்டி தான் இருந்தது, அவங்களும் கிளம்பிட்டாங்க. பாருங்க யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். டைம் 6:30. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருட்டிடும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. என்னோடய வண்டியோட ஃபாக் லாம்ப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். எனக்கு கீழே அங்கே ரூட் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. நான் பாட்டுக்கு ஏறி வந்துட்டேன் இஷ்டத்துக்கு. பாருங்க என்ன பண்ணுறது, எனக்கு என்ன இவ்வளோ தைரியம்னு தெரியல. சடனாக சுத்தமாக யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், கோயிலில் வேறு ஏதோ பெருசாக பூஜை வேறு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் செம்ம க்ரௌடாக நம்ம இறங்கி வரும்போது பார்த்ததுனால நிறைய வண்டிங்க வந்து இருந்தது. அதெல்லாமே வந்து இந்த பூஜைக்கு வந்த க்ரௌடு தான்.
எனக்கு வேறு இந்த மாதிரி நேரத்தில் சாமி பார்த்தாலே பயமாக இருக்குமே. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து போக மனசே வர மாட்டேங்குது. We are at 4000 feet above sea level. எனக்கே பயமே வர மாட்டேங்குதுன்னு தெரியல. சுத்தமாக யாருமே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் போனால் ஒரு லைட் கூட இருக்காது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. காற்று வேறு பலமாடிக்குது. பூஜாரி மட்டும் எல்லாத்தையும் மூடிட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பலாம் நம்மளும். ஏதாவது விட்டுனான்னு கூட தெரியல. போலாம். ஐயோ, அப்பா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே தான் இருப்பீங்களா? நீங்கள் தங்குறதே இங்கே தானா? ஓ சூப்பர். அதான் காலங்காத்தாலும் வரலான்னு. அதான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரலான்னு. நான் எனக்கு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ரூமே இல்லையே. ஆ 5:30க்கு வந்துடுறேன். அதனால தான் ஈவினிங்கும் பார்த்துட்டு அதுவும் மேலே யாருமே இல்லை, தனியாக இருந்தேன் நான். ஓகே ஓகே சரி. நான் காலையில் கண்டிப்பாக 5:30க்கெலாம் வந்துடுறேன். தேங்க்ஸ்ண்ணா. ஓ நைட் ஆஃப் ரோடிங்கா? பிரேக்கை விடக்கூடாது போதையே. எனக்கு தெரிஞ்சு இவங்களை ஏதாவது காண்டாக்ட் பிடிச்சா நைட்டு கேம்ப் கூட பண்ணலாம். டென்ட் எடுத்துன்னு வந்து இல்லைனா காரில் வரப்போ காரை கூட இங்கே தங்கிட்டு டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே தங்கலாம். சும்மா ஒரு ஸ்லீப்பிங் மேட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு தம்மாக தூங்கலாம் ஸ்லீப்பிங் மேட்ஸில். இந்த மாதிரி மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுக்குறது தான் எனக்கு வந்து இதுலேயோ ஒரு இடத்துல லக் இருக்குது. ஆனால் அது டேஞ்சராக மாறாத வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. ஏன்னா எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். ஐயோ இந்த ஊரை பாருங்கள், யாருமே இல்லை. நைட்டு தனியாக போயிட்டுருக்கேன். இந்த லைட்டு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே நல்லா தான் இருக்கும்னு தோணுது. சாப்பிடுவோம். இந்த மாதம் ஃபுல்லாக நான்வெஜ் இல்லையா, புரட்டாசி மாதம்ன்றதுனால வேறு வழி இல்லை, வெஜ் தான் சாப்பிட்ணும். செம தூக்கம். வெரி குட் மார்னிங் கைஸ். டைம் 4 ஆகுது. போயிட்டு சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரம் புலுமலை ஃபோர்ட். லெட்ஸ் கோ. ஃபுல் ஃபாகு, சூப்பராக இருக்குது. மேலே ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கார் டோக்கன் வாங்குறதுக்கு. சூப்பராக சன்ரைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகு. அந்த கோட்டையோட பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அங்கே இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். தெரியுது பாருங்கள். ஒட்டடிக்கிற இடம்னு நினைக்கிறேன். அது முடியாக இருக்குது. உண்மையிலே செம்ம சன்ரைஸுங்க. இங்கேருந்து போக தோண மாட்டேங்குது. சுற்றிட்டே இருக்கேன் நான், அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டே இருக்கேன். பாருங்க ஃபாகு, ஒரு செகண்டில் ஃபாக் ஆகிடுச்சு எல்லாமே. புலுமலை ஃபோர்ட்டோட ரிமைன்ஸ் இவ்வளோ தான். அங்கே ஒரு குட்டி குட்டி பில்லர்ஸ். மொத்தமாக ஃபாக் கவர் பண்ணிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லா வாட்டியும் இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களே தான் பேசிக்கிறாங்க. ஓகே, நல்ல ஆசை தீர ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்.